மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன் இந்த புத்தகத்தில் இதய மண்டலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வட்டம். இது கிட்டத்தட்ட தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பரவி இருக்கு. அதாவது இதய மண்டலத்தினுடைய உணர்வுறு நிலை. அதே நேரத்தில் மொத்த படைப்பு, அதாவது பரம்பொருளினுடைய சிருஷ்டி முழுவதும் இந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இயற்கையினுடைய பலவிதமான சக்திகள் இந்த வட்டத்திற்குள்ளே அமைஞ்சிருக்கு. இதில் ஏராளமான துணை முடிச்சுகள் இருக்குது. ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு இயக்கம் அப்படிங்கிறது காணப்படுது. அப்போ அந்த இயக்கங்கள் எல்லாமே பிரிக்கப்பட்டு அதற்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்கு. உதாரணத்துக்கு இதய மண்டலத்தில் அந்த நடுப்புள்ளிக்கு கீழே போகும்போது அந்த பகுதியில் பலவிதமான இயக்கங்கள் பணியில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் அது தங்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பணிகளை செய்யறதுக்கு பல விதங்களில் இயக்கத்தில் ஈடுபட்டுருக்கு. இது எல்லாமே இயற்கையினுடைய ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரம்பொருளினுடைய சக்தி கூட இந்த மண்டலத்தில் காணப்படுது. தேவைப்பட்டால் உலகத்தினுடைய நன்மைக்காக அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது இயற்கையினுடைய மிகப்பெரிய இயந்திரம். இந்த பகுதியில் இருக்கிற சக்திகளை வச்சு இந்த உலகத்தினுடைய இயக்கத்தையே மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக்கல், அழித்தல், காத்தல் இந்த மாதிரி எல்லாமே நடைபெறக்கூடிய இடம்தான் இதய மண்டலம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது நாம் ஸ்தூல விஷயங்கள் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு நமக்கு நாமே உருவாக்கின அந்த சமஸ்கார உரைகளை தீர்க்கும்போது ஆரம்பத்தில் எந்த நிலையிலிருந்து நாம் வந்தோமோ அந்த நிலைக்குள்ளே நுழைய முடியும். இந்த இதய மண்டலத்தில் இருக்கிற நம்மளுடைய சமஸ்கார முடிச்சுகளை அவிழ்க்கும்போது நமக்குள்ள அமைதித்தன்மைங்கிறது வர ஆரம்பிக்குது. அந்த அமைதியே மேலோங்கி நிற்குது. இப்படி உயர்ந்து போக போக ஒன்றொன்றும் அமைதியாகவும் எளிமையாகவும் நமக்கு வெளிப்படுது. அப்போது உயர்ந்த நிலைகளுக்கு போகும்போது நம்மளுடைய சுயத்தை நாம் பார்க்குறோம். ஏன்னா அங்கே நமக்கு நாமே உருவாக்கிக்கிட்ட அந்த படைப்புகள், பதிவுகள், சமஸ்காரங்கள் எதுவுமே அங்கே இருக்கிறதில்ல. எல்லாமே அங்கே மறைஞ்சு போயிடுது. அதே நேரத்தில் ஆன்மீக பயணத்தில் நாம் போகும்போது நமக்கு தென்படக்கூடிய புள்ளிகள், துகள்கள், மினுமினுக்கக்கூடிய ஒளி, இது எல்லாமே உயர்ந்த நிலைக்கு போகும்போது மறைஞ்சிருது. அப்படி மறைய தொடங்கி கடைசியில் ஒன்றுமே இல்லாத பூஜ்ஜியமாக மாறிடுது. அப்படி மாறும்போது அங்கே எந்த விதமான கனத்தன்மையும் இருக்கிறதில்ல. ஆனாலும் ஆன்மீக பயணம்ங்கிறது எல்லையற்றது. இன்னும் நாம் கடந்து போக வேண்டிய தூரம்ங்கிறது நிறைய இருக்குது. உண்மையான சத்திய நிலைங்கிறது அதை நாம் அடையிறதுக்கு நம்மளுடைய பயணம்ங்கிறது இன்னும் நிறைய இருக்குது. ஆனாலும் இப்போது இங்கே நமக்கு வெளிப்படக்கூடிய இந்த நிலைங்கிறது நம்மளுடைய அறிவுத்திறனுக்கு அப்பாற்பட்ட ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தன்னிலை உணர்றதுக்கு சுயம் என்றுமே இயங்குகிறது. அப்போது தனிப்பட்ட ஆன்மா பிரபஞ்சமளாவிய ஆன்மாவோட அந்த மையத்தோடு ஒன்று கலக்கும்போது மட்டும்தான் அந்த இயக்கம்ங்கிறது பூர்த்தியாகுது. இதய மண்டலத்தினுடைய மேல் நிலைக்கு போகும்போது வெளிப்புற விஷயங்கள் எதுவுமே அங்கே இருக்கிறதில்ல. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற இந்த பெரிய மண்டலத்தில் நிறைய பிரபஞ்ச சக்திகள் இருக்குது. அப்போது உயர்ந்து போக போக ஆதி மனம்னு சொல்லக்கூடிய முதல் மனம் அது இருக்கக்கூடிய மண்டலத்திற்கு போகும்போது அந்த இயற்கையினுடைய சக்திகள் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெறுது. ஆனால் அந்த சக்திகள் எல்லாமே தெய்வீக பணிகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுறது. அதனால் அந்த சக்திகளை பற்றி நான் இங்கே இந்த புத்தகத்தில் விவரிக்க போகிறதில்ல அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பாபுஜி மாஸ்டர் இதய மண்டலமாகிய இந்த பிரதேசத்தை பற்றி என்னுடைய ஆராய்ச்சியை நான் வெளிப்படுத்துகிறேன். அதை ஆராய்ச்சினோ புதுமைனோ கண்டுபிடிப்புனோ நீங்கள் எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மண்டலத்தை பற்றி கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ண விஷயத்தை இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது இதய மண்டலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்கும் பரவி இருக்கு. இதய மண்டலத்தினுடைய உணர்வுறு நிலை அப்படிங்கிறது. இப்போ மாஸ்டர் இதை 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிச்சுட்டு இந்த 3 பகுதியில் இருக்கிற உணர்வுறு நிலையினுடைய தன்மைகள் நமக்கு எப்படி அனுபவத்தில் வெளிப்படுது
அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. இந்த 3 பகுதிகளில் முதல் பகுதியாக சொல்லப்படுறது இதய சக்கரத்தில் இருக்கிற பகுதிகள், அதாவது இடது மார்புக்கு சற்று கீழே. இந்த பகுதியை மாஸ்டர் வந்துட்டு 2 பாகமாக பிரிக்கிறாங்க. நமக்கு புரியறதுக்காக அந்த பகுதியில் ஒரு வட்டம் போட்டு அதில் மேலே ஒரு பாகம் கீழே ஒரு பாகம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரித்து காமிச்சிருக்காங்க. இப்போது அந்த வட்டத்தினுடைய மேல் பகுதி, அதாவது முதல் பகுதி அப்படிங்கிறது யூ அப்படின்னும், யூங்கிறது அப்பர். அந்த வட்டத்தினுடைய கீழ்ப்பகுதியை எல் அப்படின்னும், எல்லுங்கிறது லோவர் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த யூன்னு சொல்லப்பட்ட பாகத்தை இதயத்தினுடைய முதல் பகுதி, அதாவது மேல் பிரதேசம் அப்படின்னும், எல்னு சொல்லப்பட்ட பாகத்தை இதயத்தினுடைய கீழ்ப்பகுதி, அதாவது 2ஆம் பகுதி கீழ்ப்பிரதேசம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த மேல் பிரதேசம் அப்படிங்கிறது பெரிய ரிஷிகள் சென்றடையக்கூடிய இடம், கடுமையான தவத்திற்கும் தியாகத்திற்கும் கிடைக்கிற பரிசு. அப்போது அப்பேற்பட்டவங்க தான் இந்த ஒரு நிலைக்கு வராங்க. வேற யாருக்குமே இந்த மேல் பிரதேசங்கிறது அவ்வளோ சுலபமாக கிடைக்கிறதில்ல. உண்மையிலேயே அந்த இடத்துல காணப்படுற அந்த உயர்ந்த வகையான உணர்வு நிலையை அனுபவிக்கிறதுக்கு தகுதியுடையவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிலைங்கிறது கிடைக்கப்பெறுது. இப்போது இந்த கீழ் பிரதேசம்னு சொல்லப்பட்ட அந்த பாகம்ங்கிறது சாதாரண மனிதர்களுடைய இடம். இது யூன்னு சொல்லப்பட்ட பகுதியை காட்டிலும் கொஞ்சம் பிரகாசம் குறைவான இடம். அதாவது இப்போது யூன்னு சொல்லப்பட்ட, அதாவது அப்பர் இதயத்தினுடைய முதல் பகுதி மேல் பிரதேசம், இந்த பாகத்தில் உயர்நிலை உணர்வினுடைய தாழ்நிலை, அதாவது சூப்பர் கான்ஷியஸ்னுடைய தாழ்நிலை இந்த பிரதேசத்தில் காணப்படுது. அப்போது இந்த பிரதேசத்தில் இருக்கும்போது தெய்வீகமான பல விஷயங்களை நாம் உணர ஆரம்பிப்போம். ஆனால் அது எல்லாமே கூருணர்வு திறன் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கப்பெறுது. அதாவது அதை அனுபவிக்க முடியும். அது இல்லாமல் உலகாதாயமான விஷயங்களில் எப்போவுமே மதிமயங்கிட்டு இருக்கிற மனிதனால் அந்த உயர்ந்த நிலை உணர்வினுடைய தாழ்நிலையை கூட உணர முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது இந்த இதய சக்கரம் அல்லது அந்த இதயம் ஏறக்குறைய இந்த ஒரு பகுதியை எடுத்துட்டு அதை யூஎல் அப்படின்னு 2 பாகமாக பிரித்து அதில் காணப்படுற அந்த உணர்வுறு நிலையினுடைய தன்மையை மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. இப்போது அதே இடத்துல இருக்கிற 3 புள்ளிகளை பற்றி அடுத்தது சொல்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல 3 புள்ளிகள் இருக்குது. ஒரு புள்ளி மேலேயும் ஒரு புள்ளி கீழேயும், 3ஆவது புள்ளி மற்ற, அதாவது முதல் புள்ளிக்கும் 2ஆவது புள்ளிக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த முதல் புள்ளிக்கு ஏ அப்படின்னும் 2ஆவது புள்ளிக்கு பி அப்படின்னும் பெயர் சொல்லியிருக்காங்க. 3ஆவது புள்ளி ஏ புள்ளிக்கும் பி புள்ளிக்கும் நடுவில் இருக்குது. அந்த நடுவில் இருக்கிற புள்ளியை பற்றி சொல்லும்போது, ராஜயோகத்தில் சில காலம் பயிற்சி செஞ்சதுக்கப்புறமா அந்த இடம் அழுத்தப்பட்டதுன்னா ஒளி உலகத்தில் இருக்கிற முக்தியடைந்த ஆன்மாக்களோட நாம் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த புள்ளிங்கிறது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதை தவறாக பயன்படுத்தினா பேரழிவுங்கிறது நிகழக்கூடும். அதனால் அதை பற்றி நான் இங்கே வெளியிடலை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏ புள்ளியை பற்றியும் பி புள்ளியை பற்றியும் சொல்கிறாங்க. இந்த 2 புள்ளிகளுமே, அதாவது இந்த 2 புள்ளிகள்லையுமே எண்ணத்திற்கான விதைகள் போடப்பட்டு அது விருத்தியாகக்கூடிய இடம். இப்போது ஏ புள்ளி அப்படிங்கிறது, இப்போ நம்ம எதை பற்றியாவது நாம் சிந்திச்சிட்ருக்கும்போது அதை பற்றின கருத்து முதல்ல ஏ புள்ளியில் வருது. அப்போது அந்த கருத்தை நாம் திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே அது பதிவாக பதியுது. அதே மாதிரி பி புள்ளிங்கிறது புலனுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்களினுடைய பதிவுகள் அங்கே பதிவாகுது. இப்போ இதற்கு தான் மாஸ்டர் நமக்கு 2 பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. ஏ புள்ளியில் தியானம், பி புள்ளியில் சுத்திகரிப்பு. இது 2ஐயும் தொடர்ந்து செய்யும்போது குறைந்த காலத்திலேயே அது சம்மந்தப்பட்ட பலன்கிறது நமக்கு கிடைக்குது. இதை உங்களுக்கு நீங்களே செஞ்சு பார்த்தால் ஒழிய இதனுடைய பலனை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. நம்மளுடைய சகஜ மார்க்க பயிற்சி முறையின் கீழே அபியாசிகள் இந்த இடங்களில் பயிற்சி செஞ்சு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடையிறாங்க அப்படிங்கிறதையும் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த 2 இடங்களில் முறையாக பயிற்சி பண்ணலை அப்படின்னா ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் சரியாக பயிற்சி செய்யப்பட்டால்
ஆசைகள்ங்கிறது குறுகிய காலத்தில் நம்மக்கிட்டேருந்து விடைபெற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த ராஜயோகத்தின் செயல்திறன் இந்த புத்தகத்தில் ஏபி அப்படிங்கிற 2 புள்ளிகளை பற்றி பாபுஜி மாஸ்டர் சொன்ன விஷயங்கள் தான் இது. இதை பற்றின இன்னும் கூடுதல் விளக்கங்கள் இப்போது சமீபத்திய மாஸ்டரால், அதாவது தாஜி மாஸ்டரால் நமக்கு நிறைய வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது 1945 பாபுஜி மாஸ்டர் ஏபி அப்படிங்கிற 2 புள்ளிகளை கண்டுபிடிச்சாரு. இப்போது சிடி அப்படிங்கிற 2 புள்ளிகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இந்த ஏபிசிடி அப்படிங்கிற 4 புள்ளிகள் இதய சக்கரத்தினுடைய, அதாவது முதல் சக்கரத்தினுடைய துணை புள்ளிகளாக சொல்லப்படுறது. அதே மாதிரி சிடி அப்படிங்கிற 2 புள்ளிகளினுடைய இருப்பிடத்தை 2015 தாஜி மாஸ்டரால் பகிரங்கமாக வெளியிடப்பட்டது. இப்போ முதல்ல இந்த 4 புள்ளிகளினுடைய இருப்பிடம் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய அளவீடுகளை அவங்கவங்க விரலாலேயே அளக்கலாம். அதாவது அப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்கவங்களுடைய விரல் கொண்டு. முதல்ல மார்பெலும்பினுடைய அடியிலிருந்து எங்கே விலா எலும்பு குழி தொடங்குதோ அங்கிருந்து இதை நம்ம அளக்க ஆரம்பிக்கலாம். மார்பு எலும்பிலிருந்து மார்பினுடைய நடு பகுதியில் உள்ள எலும்பு, அதில் இருந்து ஒரு விரல் கீழே, ஒரு விரல் அகலத்தில் அளந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து இடது பக்கமாக 4 விரல், அதுதான் பி புள்ளியினுடைய இருப்பிடம். இப்போது அடுத்தது பி புள்ளிக்கு 2 விரல் அகலத்தில் மேல்புறமாக இருக்கிறது ஏ புள்ளி, அதனுடைய இருப்பிடம். இப்போ அதே மாதிரி பி புள்ளிக்கு நேர்கீழா 2 விரல் அளக்கும்போது இறுதி விலா எலும்பில் சி புள்ளி இருக்குது. அடுத்தது சி புள்ளியிலிருந்து 2 விரல் அகலத்தில் இடது புறமாக இருக்கிறது டி புள்ளியினுடைய இருப்பிடம். இந்த டி புள்ளிங்கிறது இடது மார்பு காண்பிலிருந்து, அதாவது முளைக்காம்பிலிருந்து நேர்கீழே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 புள்ளிகளினுடைய செயல்பாடுகளுமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது இதயத்தோடு நெருங்கின தொடர்பு கொண்டது. இப்போ முதல்ல ஏ புள்ளியை பற்றி பார்க்கும்போது ஏ புள்ளிங்கிறது லௌகீக வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. இப்போ ஏதோ ஒரு செயலை நாம் விருப்பத்தோடையோ இல்லைனா விருப்பம் இல்லாமையோ செய்யும்போது நமக்குள்ள ஒரு எதிர்வினைகள் உருவாகுது. அந்த எதிர்வினைகள் முதல்ல அதிர்வுகளாக வெளிப்பட்டு சி புள்ளியில் அந்த அதிர்வுகள் வெளிப்படுது. அப்போது சி புள்ளியில் இருந்து அந்த அதிர்வுகள் ஒரு அலைகளாக ஏ புள்ளிக்கு போகுது. இதனுடைய விளைவாக ஏ புள்ளி பாதிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அழகான அடுக்குமாடி கட்டிடத்தை நம்ம பார்க்குறோம். அதை பார்த்த உடனே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நமக்கு ஒரு இதயத்தில் ஒரு விருப்பம் உண்டாகுது. அதற்கான உணர்வு ஒரு லேசான ஒரு பதிவை உருவாக்குது. அதனுடைய விளைவாக சி புள்ளியில் அதிர்வுகள் ஏற்படுது. இது உலகாதாயமான விஷயம் சம்மந்தப்பட்டதுனால சி புள்ளியினுடைய அங்கிருந்து உருவாகிற அந்த அதிர்வுகள் சிற்றலைகளாக ஏ புள்ளிக்கு எடுத்து செல்லப்படுது. அப்போது ஏ புள்ளி பலவீனமாகுது. அதே கருத்தை நாம் திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் அந்த அதிர்வுகள் பலமாகி ஏ புள்ளிங்கிறது அதிக அளவில் பாதிக்கப்படுது. ஏன்னா இங்கேருந்து சிற்றலைகளாக அங்கே போய்கிட்டே இருக்குது. அப்போது இந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்காக தான் மாஸ்டர் நம்மளை ஏ புள்ளியில் தியானம் செய்ய சொல்கிறாங்க. இது நம்ம தினமும் இரவு நேரத்தில் 5 to 7 நிமிடங்களுக்கு நம்ம செய்கிறோம். அதில் செய்யும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்கள் உலகத்தில் இருக்கிற அனைத்து பெண்களையும் ஆண்களையும் நான் சகோதர சகோதரிகளாக நினைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட ஏ புள்ளியில் கவனத்தை நிறுத்தி தியானம் செய்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் தெய்வீக பரிசுகள் அனைத்தும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆண்களையும் பெண்களையும் எங்களுடைய சகோதர சகோதரிகளாக நாங்கள் நினைக்கிறோம். எங்களுடைய இந்த எண்ணம் அவங்களுடைய எண்ணத்துக்கு ஒத்துருக்கு. அதாவது அவங்களும் இதே மாதிரி தான் எங்களை நினைக்கிறாங்க. இந்த எண்ணத்தோடு தியானம் செய்கிறாங்க, அதாவது தியானம் செய்கிறோம். இப்படி நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நாம் எல்லாரையுமே சகோதர சகோதரிகளாக பாவிக்க ஆரம்பிக்கிறோம். இப்போது ஏ புள்ளி அப்படிங்கிறது உலகாதாய விஷயம் சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த உலகத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசையினுடைய பிரதிபலிப்பு நமக்குள்ளே ஏற்படுது. அந்த காரணத்தினால மற்றவங்க மேலே ஒரு போட்டி, பொறாமை, முன்கணிப்பு, வஞ்சக உணர்வு இது எல்லாமே ஏற்படுது. இப்போது இந்த ஏ புள்ளியில் எல்லாரையுமே சகோதர சகோதரிகளாக நாம் பாவிக்கும்போது
அதாவது அதை நினச்சி நாம் தியானம் செய்யும்போது அந்த மாதிரியான ஒரு எண்ணமே நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்குது. அப்போது நமக்குள்ளே ஏற்பட்ட அந்த போட்டி, பொறாமை, இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்களுடைய தாக்கங்கள் நம்மளை விட்டு போகுது. இதன் மூலமாக நமக்கு ஆன்மீக முன்னேற்றமும் நடக்குது. அதற்காக தான் நம்மளை இந்த பயிற்சியை செய்ய சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது பி புள்ளி. இந்த புள்ளி பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம். எப்பெல்லாம் பாலியல் உந்துதல் சம்மந்தப்பட்ட ஒரு தாக்கம் நமக்கு ஏற்படுதோ அப்போது அந்த பதிவுகள் ஒரு அதிர்வுகளாக சி புள்ளியில் வெளிப்படுது. அப்போ அங்கிருந்து அந்த அதிர்வுகள் சிற்றலைகளாக பி புள்ளியை போய் சேருது. அப்போது பி புள்ளியில் ஒரு கட்டுக்கடங்காத உணர்ச்சியை தூண்டிவிடுது. இதன் மூலமாக பி புள்ளி பாதிக்கப்படுது. இப்போது இங்கே தான் நம்மளை பி புள்ளியில் சுத்திகரிப்பு செய்ய சொல்கிறாங்க. காலையில் தியானத்திற்கு முன்னாடி 5 to 7 நிமிடங்களுக்கு பி புள்ளியில் நம்மளுடைய கவனத்தை நிலைநிறுத்தி அனைத்து மாசுகளும் பாரத்தன்மையும் பி புள்ளியை விட்டு உடலினுடைய முன்புறமாக வெளியேறிட்டுருக்கு அப்படின்னும், ஆன்மாவினுடைய பிரகாசம் அதன் பின்புறத்திலிருந்து வெளிப்படுது அப்படின்னு நினச்சிட்டு காலையில் பி புள்ளியில் சுத்திகரிப்பு செய்கிறோம். இதை நாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நமக்கு ஆன்மீக முன்னேற்றங்கிறது கிடைக்கப்பெறுது. அதனால தான் மாஸ்டர் சொல்கிறாங்க, இந்த ஏ புள்ளி தியானம், பி புள்ளி சுத்திகரிப்பு இதை செய்யாதவங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது சி புள்ளிங்கிறது எது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் நினச்சாலும், அதாவது உலகாதாய விஷயமா இருந்தாலும் சரி, பாலின்ப விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்த பற்றின அதிர்வுகளும் முதல்ல சி புள்ளியிலிருந்து தான் வெளிப்படுது. அதாவது சி புள்ளிங்கிறது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி, எல்லாமே அங்கே தான் பதிவாகுது. அங்கிருந்து தான் சிற்றலைகளாக ஏ புள்ளிக்கும் பி புள்ளிக்கும் போகுது. அடுத்தது டி புள்ளி. இது குற்ற உணர்வு சம்மந்தப்பட்டது. இப்போ அதுக்கு முன்னாடி சி புள்ளியில் அந்த பதிவுகள் பதிவாகாமல் இருக்கிறதுக்கு, அது அதிர்வுகளாக வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே மாஸ்டர்னுடைய நிலையான நினைவில் அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே அவருடைய எண்ணத்தை தொடர்ந்து நிலைநிறுத்திக்கிட்டு எந்த ஒரு விஷயங்களை நாம் செய்யும் போதும் நமக்குள்ள பதிவுகள்ங்கிறது உண்டாகிறதில்ல. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்றோம். நாம் வெறும் கருவியாக இருந்து மட்டும்தான் செயல்படுறோம். அந்த ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரும்போது எல்லாமே அவர்கிட்ட போயிடுது, நமக்குள்ள பதிவுகள் உண்டாகிறதில்ல. இப்படி சி புள்ளி காப்பாற்றப்படுது. இப்போது இந்த டி புள்ளிங்கிறது குற்ற உணர்வு சம்மந்தப்பட்ட புள்ளி. நாம் நம்மளுடைய மனசாட்சியை புறக்கணித்து நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்கள்லேயும் குற்ற உணர்வு உருவாகுது. அதனுடைய பதிவுகள் டி புள்ளியில் உருவாகுது. நமக்கு பொதுவாக குற்ற உணர்வுங்கிறது அதிக சுமையை ஏற்படுத்துது. தவறாக ஒரு செயல் செஞ்சால் மட்டும்தான் குற்ற உணர்வுங்கிறது ஏற்படுறதில்ல. சில நேரங்களில் எதுவுமே செயல்படாமல் இருக்கும்போதும் குற்ற உணர்வுங்கிறது ஏற்படுது. உதாரணத்துக்கு, இப்போ யாராவது ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த நேரத்தில் நாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் செய்ய முடியாமல் அந்த இடத்துலேருந்து நம்ம நகர்ந்துட்டோம் அப்படின்னா அது செயல்படாமல் இருக்கிறது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நமக்கு குற்ற உணர்வானது உருவாக்கப்படுது. இது நம்மளுடைய வாழ்க்கை முழுவதையுமே நம்ம தொலைச்செடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இரவு நேரத்தில் பிரார்த்தனைக்கு முன்னாடி இந்த 10வது நியமத்தை நாம் செஞ்சுட்டு, அதாவது அந்த நியமத்தை சொல்லிவிட்டு அப்படியே பிரார்த்தனையை சொல்லிவிட்டு நம்ம தூங்குறதுக்கு போகிறோம். 10வது நியமங்கிறது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அறியாமல் செய்த தவறுகள் ஏதும் இருப்பின் அவற்றிற்காக வருந்துங்கள், மீண்டும் அத்தவறுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று மனமுருகி உறுதி பூண்டு மன்றாடுகின்ற மனநிலையில் இறைவனிடம் மன்னிப்பு கூறுங்கள். நான் தெரிஞ்சோ தெரியாமையோ என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அந்த தவறுக்காக முதல்ல நாம் மனம் வருத்தப்பட்டு அந்த தவறை இனிமேல் நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்து மன்றாடுகின்ற மனநிலையில் இறைவன்கிட்ட மன்னிப்பு வேண்டுறது. அப்படி முழுமையாக நாம் அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது நாம் அந்த குற்ற உணர்விலிருந்து விடுபடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியா ஏபிசிடி அப்படிங்கிற 4 புள்ளிகளை பற்றி தாஜி மாஸ்டர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ராஜயோகத்தின் செயல்திறன் இந்த புத்தகத்தில் மாஸ்டர் இதய மண்டலத்தை பற்றின ஆராய்ச்சியை வெளிப்படுத்திகிட்ருக்காங்க. அதில் முதல்ல இதயம் இருக்கிற பகுதியை 2ஆக பிரித்து, அதாவது யூஎல் அப்படின்னு 2ஆக பிரித்து அங்கே காணப்படுற உணர்வுறு நிலையினுடைய தன்மைகளை நமக்கு சொன்னாங்க. அது கூடவே அந்த பகுதிகளில் காணப்படுற ஏபி, அதற்கு நடுவில் இருக்கிற ஒரு புள்ளி,
இந்த 3 புள்ளிகளை பற்றியும் சொன்னாங்க. இப்போ அடுத்தது 2வது பகுதி. உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இதய மண்டலத்தினுடைய உணர்வுறு நிலைங்கிறது பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மொத்தத்தில் 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதய சக்கரத்தில் இருக்கிற பகுதியை 2 பாகமாக பிரித்து நமக்கு சொல்லிட்டு, அடுத்தது 2வதா 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஆஞ்ஞ சக்கரம், அதாவது 6வது சக்கரம், பிரம்மாண்ட மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி, அதையும் இதே மாதிரி அப்பர் லோயர் அப்படின்னு சொல்லி 2 பாகமாக பிரிக்கிறாங்க. இப்போது அதையும் இங்கே ஒரு வட்டம் போட்டு 2 பாகமாக பிரித்து காமிச்சிருக்காங்க அந்த பகுதியில். இப்போது இங்கே என்ன மாற்றம் அப்படின்னா, இதய சக்கரத்தில் அந்த வட்டம் போட்டப்போ மேலே யூ அப்படின்னும் கீழே எல் அப்படின்னும் சொல்லப்பட்டிருந்தது. இப்போ இங்கே மேலே எல், அதாவது லோயர் அப்படின்னும் கீழே யூ அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த பகுதியில் மேல் பகுதி அப்படிங்கிறது இடப்பக்கத்துலேயும் கீழ் பிரதேசம் அப்படிங்கிறது வலப்பக்கத்துலேயும் இருக்குது. அப்படியே மாறி இருக்குது. இப்போ அடுத்தது அங்கே ஏபி அப்படிங்கிற 2 புள்ளிகள் இருக்கிற மாதிரி இங்கே வந்து A1 B1 அப்படிங்கிற 2 புள்ளிகள் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், ஏபி அப்படிங்கிற அந்த 2 புள்ளிகள் மாதிரி தான். இப்போ இங்கே யூங்கிற அப்பர் பிரதேசத்தில் உயர்ந்த வகையான ஒரு உணர்வு நிலை காணப்படுது. ஆனால் மக்கள் தங்களுடைய இதயத்தை சரியாக சுத்திகரிப்பு செஞ்சுக்காம பொதுவாக அவங்க கீழ்ப்பிரதேசமான வலப்பக்கத்தில் இருந்து தங்களுடைய பயிற்சியை ஆரம்பிக்கிறாங்க. எந்த சுத்திகரிப்பும் செய்யாமல் தாங்கிட்ட இருக்கிற அந்த பதிவுகளோடையும் சமஸ்காரங்களோடையும் அந்த எல்லாப்பட்ட விஷயங்களோடையும் உள்ள நுழையறதுக்கு விரும்புகிறாங்க. இந்த மாதிரி லோயர் பிரதேசத்தில் இடது பக்கத்தில் நுழையும் போது, அதுக்கு நுழையறதுக்கு முயற்சிக்கும் போது சாத்தியமில்லாத விஷயத்தை அடையிறதுக்கு அவங்களுடைய முயற்சியை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போது இதில் காணப்படுற A1 B1 அந்த 2 புள்ளிகளை பற்றி சொல்லும்போது, A1 புள்ளியில் நுழையக்கூடிய கருத்துக்கள் உயர்ந்த அளவில் இருக்குது, அதாவது உயரியவையாக இருக்குது. அப்போது அந்த மாதிரி ஒரு மேன்மையான விஷயங்கள் நமக்கு அங்கே வரக்கூடிய அளவில் B1 புள்ளியை சுத்திகரிப்பு செய்கிறதுங்கிறது நிச்சயமாக ஒரு அவசியமான ஒன்று. இது அபியாசியினுடைய ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதை விட முக்கியமான விஷயம், இதயத்தில் இருக்கிற ஏபி புள்ளி, அந்த 2 புள்ளிகளை சுத்திகரிப்பு செய்கிறது. அதை எந்த அளவுக்கு சுத்திகரிப்பு செய்கிறோமோ, அதாவது A பாயிண்ட் மெடிடேஷன், B பாயிண்ட் கிளீனிங், இதை எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அதற்கு ஏற்றபடிக்கு இந்த பகுதிகளில் இருக்கிற உயர்ந்த வகையான உணர்வு நிலையை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் நாம் முழுமையாக தூய்மை அடைகிறோம். நமக்குள்ளே எந்த அளவு தூய்மைத்தன்மை இருக்கோ அப்போ தான் நமக்கு கூருணர்வு திறன் அதிகமாகுது. மேல் நிலைகளில் இருக்கிற உயர்ந்த வகையான உணர்வு நிலைகளை நம்மளால் உணர ஆரம்பிக்க முடியும். அப்போது மாஸ்டருடைய கடமைங்கிறது என்ன? சீடரை சரியான வழியில் அழைத்து செல்வது அப்படிங்கிறது தான். அதுதான் திறன் படைத்த மாஸ்டர் வழிகாட்டி அவருடைய முக்கியமான ஒரு பொறுப்பாகவும் இருக்குது. அப்போது இந்த ஆஞ்ஞ சக்கரத்தில் சொல்லியிருக்கிற இந்த பகுதி, இதுதான் இதய வட்டத்தினுடைய ஒரு பெரிய பகுதி. இங்கிருந்து தான் பிரபஞ்சம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஒளிக்கதிர்கள் நிறைய அளவு பாயறத மக்கள் உணர்றாங்க. ஆனால் அந்த ஒளிக்கதிர்கள் எதுவுமே நம்மளுடைய லட்சியம் கிடையாது. இதய வட்டம்ங்கிற இந்த பெரிய வட்டத்தை கடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒளித்திரை எல்லாத்தையுமே நமக்கு தெரியணும். ஏன்னா நாம் போகிறது ஒன்றுமில்லாத தன்மையை நோக்கி. இப்போ அடுத்தது இதய சக்கரத்தில் சொல்லியிருக்கிற அப்பர் லோயர் அந்த பகுதியை சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆஞ்ஞ சக்கரத்தில் வட்டம் போட்டு காமிச்சு அங்கேயும் அப்பர் லோயர் அப்படிங்கிற 2 பகுதிகளை பற்றியும் A1 B1 அப்படிங்கிற 2 புள்ளிகளை பற்றியும் சொல்லிட்டாங்க. அடுத்தது 3வது பகுதி. இது எங்கே இருக்குது அப்படின்னா உச்சந்தலையில், அதாவது சகஸ்ரதல் கமல் அப்படிங்கிற 1000 இதழ் கொண்ட தாமரை அந்த பகுதி. அங்கேயும் இதே மாதிரி ஒரு வட்டம் போட்டு காமிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் 2வது பகுதியில் சொன்ன மாதிரி மேலே லோயர் அப்படிங்கிறதும் கீழே அப்பருங்கிறதும் காணப்படுறது. இங்கே அப்பர் அப்படிங்கிற அந்த பகுதியில் உயர் உணர்வு நிலையினுடைய உச்சக்கட்ட மென்மை நிலை, சூப்பர் ஃபைனர் ஸ்டேட் ஆஃப் சூப்பர் கான்ஷியஸ்னஸ், அதை நாம் இங்கே உணர்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த உணர்வுகள் எல்லாமே எந்த அளவுக்கு பி புள்ளியை நாம் சுத்திகரிப்பு பண்ணுறோமோ, ஏ புள்ளியை சுத்திகரிப்பு பண்ணுறோமோ, அதாவது அந்த 2 பயிற்சிகளை நம்ம எந்த அளவு செய்கிறோமோ அதை அடிப்படையாக கொண்டது தான்
அப்போது இதய புள்ளியில் இருக்கிற பி புள்ளி அதனுடைய அடிமட்டம் வரையிலும் முழுமையாக சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும்தான் இங்கே இருக்கிற அந்த உணர்வு நிலையை நம்மளால் உணர முடியும். அந்த சுத்திகரிப்பு தான் நம்மளை இங்கே கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் A2 B2 அப்படிங்கிற 2 புள்ளிகள் காணப்படுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ அடுத்தது இந்த உச்சந்தலைக்கு பின்னாடி, அதாவது பின்னாடி மண்டை ஓட்டிலிருந்து மனமண்டலம்ங்கிறது ஆரம்பிக்குது. அதாவது மனோமண்டலத்தினுடைய உயர்ந்த வகையான உணர்வு நிலைகள் இங்கே காணப்படுது. அதாவது இந்த மனோமண்டலத்தில் ஒரு விதமான உன்னதமான உணர்வு நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதை பற்றி இந்த ராஜயோகத்தின் செயல்திறன்கிற புத்தகத்தில் மாஸ்டர் சொல்லலை. ஏன்னா தெய்வீகம் பணிபுரியறதுக்கு இந்த பகுதியில் இருக்கிற அந்த உணர்வு நிலைங்கிறது ஒரு கருவியாக இருக்குது. அதாவது கருவியாக உதவி பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மனோமண்டலத்தில் காணப்படுற உணர்வு நிலையை பற்றி, அதனுடைய மேன்மையை பற்றி பாபுஜி மாஸ்டர் CWRC வால்யூம் 2 சொல்லியிருக்காங்க. அதாவது இதய மண்டலத்தில் உச்சந்தலை வரைக்கும் காணப்படுற அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது சாதாரணமாக உதாரணத்துக்கு மொட்டு போல தோற்றமளிக்கக்கூடிய உன்னதமான உணர்வு நிலைகள். அப்போது அது பயிற்சியின் போது திறக்கப்படுற வேளையில், அதாவது அந்த மொட்டுக்கள் மலர்ற வேளையில் முழுமையாக மலர்ந்து ஒரு மலர்களாக மாறுது. அப்போ அந்த மலர்கள் மேல் நோக்கியும் வேர்கள் கீழ் நோக்கியும் இருக்குது. ஆனால் உச்சந்தலைக்கு பின்னாடி இருக்கிற மனோமண்டலத்தில் காணப்படுற அந்த உன்னதமான உணர்வு நிலைங்கிறது தலைகீழாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த மலர்னுடைய இதழ்கள் கீழ் நோக்கியும் வேர்கள் மேல் நோக்கியும் காணப்படுது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இதை கடந்து ஒரு அபியாசி மைய மண்டலத்தை அடையும் போது அந்த உன்னதமான உணர்வு நிலை தெய்வீக சக்திகளை அடையறதுக்கு அவருக்கு உதவி பண்ணுது. அதாவது அந்த தெய்வீக சக்திகளை நேரடியாக அந்த வேரின் மூலமாக இழுத்துக்குது. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அதாவது மலரின் மூலமாக வேருக்கு வராமல் நேரடியாகவே வேருக்கு அந்த தெய்வீக சக்திங்கிறது கிடைக்கப்பெறுது. அப்போது ஆனால் இது எல்லாமே அவருக்கு கிடைக்கிறதுங்கிறது கடவுளினுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதோட கூட அந்த அபியாசி தானே முயற்சி பண்ணி எடுத்துக்கிறதுங்கிறது அவருடைய சக்திக்கு முற்றிலும் அப்பாற்பட்ட விஷயம். ஒரு அபியாசி மாஸ்டர் மேலே முழு நம்பிக்கையோட பக்தியோட மைய மண்டலத்தை அடையும் போது அது தானாகவே திறக்க ஆரம்பிக்குது. இது ஒருத்தனுடைய அனுபவத்தை பொறுத்தது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு இடமாக கடக்கப்பட்டு மனோமண்டலத்தை கடந்து மைய மண்டலத்தை அடையிறோம். அந்த மைய மண்டலத்தினுடைய 13வது சக்கரம்ங்கிறது மண்டையோட்டிற்கு பின்னாடி அங்கே இருக்குது. அது அதனுடைய இருப்பிடமாக சொல்லப்படுறது. அங்கே உச்சக்கட்ட உணர்வு நிலையினுடைய, அதாவது உயர் உணர்வு நிலையினுடைய உச்சக்கட்ட உயர்நிலை அங்கே காணப்படுது. சூப்பர் ஃபைனஸ்ட் ஸ்டேட் ஆஃப் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லிவிட்டு, சுருக்கமாக இருந்தாலும் நான் இந்த இதய மண்டலத்தை பற்றி போதுமான அளவுக்கு விவரிச்சிட்டேன். இதய மண்டலத்தை தாண்டி நாம் மேல் நோக்கி போகக்கூடிய நம்மளுடைய பயணத்தில் நாம் சந்திக்க இருக்கிற துல்லியமான நிலைகளை பற்றி இன்னும் அடுத்த அத்தியாயங்களில் நான் விவரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதய மண்டலம் அப்படிங்கிற அத்தியாயத்தை மாஸ்டர் முடிச்சிருக்காங்க. கடைசியாக ஒரு சின்ன கதை. அதாவது நாம் எந்த வகையான செல்வத்தை சொத்தை இடைவிடாமல் சேர்த்துக்கிட்டே இருக்கோம், நமக்கு அப்புறம் இருக்க போகிறது என்ன, இதை பற்றின ஒரு சூஃபி கதை. ஒரு சூஃபி ஞானி ஒருத்தர் எப்போவுமே மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் உட்கார்ந்துருந்த அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு விறகு வெட்டி தினமும் வருவான். அங்கே பக்கத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டி அந்த மரக்கட்டைகளை எடுத்துகிட்டு போவான். இதை அவர் தினமும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது ஒரு நாள் அந்த விறகு வெட்டியை கூப்பிட்டு சொல்கிறாரு, தினமும் நீ இந்த இடத்துலையே ஒரு மரத்தையாக வெட்டி அந்த விறகுகளை எடுத்துகிட்டு போய் வருமானம் பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டுருக்க. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் நீ போய் பார்த்த அப்படின்னா அங்கே இதை விட விலை மதிப்புமிக்க மரங்கள் இருக்குது. அதாவது சந்தன மரங்கள் நிறைய இருக்குது. அதை நீ வெட்டி உன்னுடைய வாழ்க்கையை நீ மேம்படுத்திக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. முதல்ல அந்த விறகு வெட்டி நம்பலை. ஒரே மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறவருக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்குங்கிறது இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி முதல்ல நினைக்கிறான். அதுக்கப்புறம் சரி சொல்கிறாரு, நம்ம அதை முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு
அவனும் அதே மாதிரி போகிறான். கொஞ்சம் தொலைவு போனதுக்கப்புறம் அங்கே சந்தன மர காடுகள் இருக்குது. உடனே இந்த ஞானிக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு மரம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது, அதனுடைய வாசனையை கூட நான் பார்த்தது கிடையாது, இதனுடைய விலை மதிப்பும் எனக்கு தெரியாது, உங்கள் மூலமாக தான் இது எல்லாத்தையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிவிட்டு அந்த மரக்கட்டைகள் எல்லாத்தையும் வெட்டி தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அவன் போகிறான். அதில் வரக்கூடிய பணமே அவனுக்கு போதுமானதாக இருக்குது. கொஞ்ச நாள் இந்த காட்டு பக்கமே அவன் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வரான். அந்த ஞானியை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த சந்தன மரத்தோடையே உனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறமும் நீ போகலாம், அங்கே வெள்ளி சுரங்கம் இருக்குது, அதை எடுத்துட்டு உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் நீ மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. மறுபடியும் அவன் அதை தேடி போகிறான். அதே மாதிரி அங்கே வெள்ளி சுரங்கம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இன்னும் அவனுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறான். அப்போது கொஞ்ச மாதமாக அவன் இங்கே வரவே இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்ட ஞானி இவரே அவனை தேடி போகிறாரு. போய் கேட்குறாரு, உன்னை என்ன இந்த காட்டு பக்கமே காணுமே, உனக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு வரலையா? ஒரே இடத்துல தான் எப்போவுமே இது போதும் அப்படின்னு சொல்லி தங்கியிருப்பியா? அதை தாண்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீ பார்க்கவே மாட்டியா? இந்த வெள்ளி சுரங்கத்திற்கு அப்புறமும் தங்க சுரங்கம் இருக்குது, அந்த தங்க சுரங்கத்திற்கு அப்புறமும் வைர சுரங்கம் இருக்குது, இதை எல்லாத்தையுமே நீ போய் பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா தெரிய அவர் சொல்ல அந்த இடங்களுக்கு போய் அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரான். அவன் இப்போது பெரிய செல்வந்தராக ஆகிட்டான். இப்போ ஒரு நாள் அந்த ஞானி அவனை பார்க்க வராரு. அவர் வந்த உடனே அவன் சொல்கிறான், என்னை இதுக்கு மேலே நீங்கள் தொந்தரவே பண்ணாதீங்க, வைரத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது, அதை தாண்டி போகிறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு நிறையவே இருக்குது, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஞானி, உனக்கு இன்னும் விழிப்புணர்வு கிடைக்கலையா? வைரத்துக்கு அப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குற, அதற்கு அப்புறமா தான் நான் இருக்கேன். உனக்கு இது வரைக்கும் ஒரு கேள்வி உன் மனசுக்குள்ளே வரவே இல்லையா? வைர சுரங்கம் வரைக்கும் தெரிஞ்சிட்ருக்கிற இவர் ஏன் அந்த வைரத்தெல்லாம் எடுத்துட்டு நம்மளை மாதிரி ஒரு செல்வந்தர் ஆகலை? இவர் ஏன் இப்படி இந்த மரத்துக்கு கீழே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு? இந்த ஒரு கேள்வி, விழிப்புணர்வு உனக்குள்ளே வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த கேள்வி அவனுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. உடனே அந்த ஞானியினுடைய பாதங்களில் விழுந்து அழத் தொடங்குறான். நான் எவ்வளோ பெரிய முட்டாள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே, எல்லா வைரங்களை விடவும் விலை மதிப்பு வாய்ந்தவர் நீங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு இப்போ அந்த விழிப்புணர்வை கொடுங்க, உண்மையான செல்வத்தை அடையக்கூடிய வழியை நீங்கள் எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்லி சரணடைகிறான். அந்த சொத்துங்கிறது தியானம்தான் அப்படிங்கிறத அந்த ஞானி சொல்கிறாரு. உனக்கு இப்போது எல்லா செல்வங்களும் இருக்குது, சொத்தும் இருக்குது, இதுக்கு மேலே நீ தேடி போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, இனிமே நீ உனக்குள்ளே போ, உன்னுடைய உள் மனதை ஆராய்ச்சி பண்ணு, அதுதான் எல்லாத்தையும் விட மேலானது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போது தாஜி மாஸ்டர் சொல்கிறாங்க, இந்த கேள்விங்கிறது நாம் எல்லாருக்குமானது, நாம் நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போகணும், எல்லா விதமான அனுபவங்களும் அமைதியாகிற வரைக்கும். கடவுளை பற்றின அனுபவம் நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அங்கே இருமைத்தன்மை தான் காணப்படுது. அங்கே நான் கடவுள் அப்படிங்கிற 2 விஷயம் நமக்கு வெளிப்படுது. அதில் இருந்து வெளிவர வரைக்கும் நாம் முன்னேறிக்கிட்டே போகணும். எல்லா அனுபவங்களும் முடியற வரைக்கும் அங்கே தான் நமக்கு சமாதி நிலை வெளிப்படுது. அங்கே எந்த காட்சிகளும் கிடையாது, அனுபவங்களும் கிடையாது, அமைதி கிடையாது, இதையெல்லாம் காமிக்கிறவரும் கிடையாது. அதுதான் இறுதி நிலை, அதுதான் சமாதி நிலை. முதல்ல தியானத்தில் ஒரு சுய திருப்தி நிலை நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து முன்னேறும்போது, ஆன்மாவோட நெருங்கி நாம் பயணிக்கும்போது அமைதியினுடைய உண்மையான அனுபவம் நமக்கு கிடைக்கப்பெறுது. அப்போது தியானம் நமக்கு உள்முக அமைதியை அதிகரிக்க செஞ்சு ஆன்மாவை பிரகாசப்படுத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.